இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைக் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பிரதீப் ரங்கநாதன் வந்து வைப் வாசு அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா வந்து சூரியன் அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி செட்டி தீமா அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரை சுற்றி தான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அது மட்டும் இல்லாமல் சீமான், யோகி பாபுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து காமெடி ப்ளஸ் ஆக்ஷன், லவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனரஞ்சக படமா இந்த படம் உருவாகியிருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி இருந்த பிரதீப் ரங்கநாதன் படங்கள் மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஒரு வைபோடயே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்ல முடியாது. இது கொஞ்சம் நெறைய பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த விஷுவல்ஸ் எல்லாமே. ஏன்னா, இது வந்து ஒரு 2040ல நடக்கக்கூடிய கதைனால டெக்னாலஜிக்கல் வைஸும் இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும். ஃபுல்லா நெறைய சிஜி ஒர்க் அப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. கௌரி அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாமே. பட் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து இது கொஞ்சம் ரெகுலர் டெம்ப்ளேட்ல இருக்கிறதுனால, சில பேருக்கு வந்து இது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாம கூட போகவும் வாய்ப்பு இருக்கு. பட் ஒன் டைம் வாட்சபிளுக்கு இந்த படம் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து புதுவிதமா பண்ணியிருந்தா, அந்த எவ்வளோ சிஜி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களோ, அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேலயும் கொஞ்சம் புதுவிதமா பண்ணியிருந்தா, இந்த படம் இன்னும் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கும். பட் இந்த லீவ்ல நம்ம போய் பார்த்து, அது குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பிடிக்கிற படம்னா, அந்த ரோபோட்ஸ் வர்றது, அந்த சிஜி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சம்மர்ல அதனால வந்து போய் கண்டிப்பா ஒரு ஒரு தடவ பார்க்கலாம். நார்மலா நம்ம போய் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒரு படத்துனா, கண்டிப்பா இந்த படத்த போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஸோ இந்த மாரி சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.